அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிட்டில் ஃபேக்ட், ஒரு கேள்வியும் ஒரு பதிலும். அதுக்கு நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. சோ இந்த வசனம் படிக்கும்போது நமக்கு எப்படி தோணுது? இந்த நிலத்தின் மேல ஒரு புல் பூண்டு ஒரு செடி கூட இன்னும் முளைக்கவே இல்லை அப்படின்னு தோன்றது இல்லைங்களா? ஆனா இது எப்ப இந்த வசனம் எழுதப்படுதுன்னு பார்த்தோம்னா, இதற்கு முந்தைய வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லும்னா, தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த வரலாறு இவைகளே அப்படின்னு சிருஷ்டிப்பு முழுவதும் முடிந்த பின் சொல்லும் வசனமாக இது இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும், சிருஷ்டிப்போட 3ஆவது நாள்ல நிலத்தினுடைய புல் பூண்டு கனி விருட்சங்கள் இதெல்லாம் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது. அப்ப ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டதுக்கு அப்புறமா இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, பூமியின் மேல் இன்னும் செடிகளும் உண்டாகவில்லை, பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஸ்டேட்மெண்டா இருக்குது இல்லைங்களா? நம்ம இது தடவை ஆங்கிலத்துல வாசிக்கலாம். And every plant of the field before it was in the earth, and every herb of the field before it grew. அப்படின்னும் போது ஆங்கிலத்துல எப்படி இருக்குதுன்னா, ஏற்கனவே வளர்ந்த செடிகளை பத்தி பேசுவதாக இருக்குது. Every plant it was in the earth and every herb before it grew. அப்ப ஏற்கனவே செடிகள் எல்லாம் இந்த ஹர்ப் எல்லாமும் வளர்ந்துச்சு, அதை பத்தி சொல்ற மாதிரி இங்க இருக்கு இல்லைங்களா? சோ அதுல என்ன அப்படின்னு பாக்குறோம்னா, இதே வசனத்தோட செகண்ட் பார்ட் படிக்கலாம். அப்படி இப்படி வச்சுக்கலாம். ஏற்கனவே செடிகள்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்ல, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. சோ என்னன்னா, ஏற்கனவே செடியெல்லாம் வளர்ந்துச்சு, அப்போ இன்னும் மழையும் பெய்யல, அதை பண்படுத்த ஒரு மனுஷனும் இருந்ததில்லை. சரி, நமக்கு தெரியும் நோவா காலத்துலதான் முதல்ல மழை பெஞ்சது. அப்படி இருக்கும்போது மழையும் கிடையாது, மழை இல்லைன்னா தண்ணீர் இல்ல, தண்ணீர் இல்லைன்னா எப்படி ஒரு செடி வளர்ந்திருக்க முடியும்? சரி, ஒரு மனுஷன் இருந்திருந்தான்னா, அப்ப மனுஷனும், ஏன்னா 3ஆவது நாள்ல மனுஷனும் இல்ல, ஒரு மனுஷன் ஒருவேளை இருந்திருந்தான்னா அவன் என்ன பண்ணிருக்க முடியும்? ஆறுகளாகவும் ஏரிகளாகவும் இல்ல குளங்களாகவும் இருந்த தண்ணீரெல்லாம் எடுத்து ஒரு நிலத்தின் மேல ஊற்றி அதை அங்க ஒரு பயிரை முளைப்பித்திருக்க முடியும். ஆனா அப்போ ஒரு மனுஷனும் இருந்தது இல்லையே. சோ இங்க இதுதான் கொஸ்டின். சோ மழையும் இன்னும் பெய்யல, இன்னும் பண்படுத்த மனுஷனும் இல்ல, ஆனா ஏற்கனவே செடியும் கொடியும் கனி விருட்சங்களும் வளர்ந்துருச்சு. கொஸ்டின் இதுதான், அது எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பதில் எங்க போய் தேடலாம்? வேதாகமத்திலே தேடலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மூடு பனி பூமியில் இருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏதோ நம்மளோட விண்டர் சீசன்ல புல், சில நம்ம கிரவுண்ட்ல புல் மேலாம் கொஞ்சம் மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குமே, அந்த மாதிரி தோணுது இல்லைங்களா? ரொம்ப லைட்டா இருக்குது. இதையே ஆங்கிலத்துல வாசிக்கலாம். But there went up a mist from the earth and watered the whole face of the ground. அவ்வளவுதான், அதுதான் பதில். So எழும்பின மூடு பனி, it watered the whole face of the ground. இந்த பூமி முழுவதையும் ஒரு செடியும் ஒரு மரமும் ஒரு கனி விருட்சமும் இல்ல ஒரு கொடியும் எதுவும் வளர்வதற்கு தேவையான அளவு தண்ணீரால் அது நனைத்தது. அதனாலதான் 3ஆவது நாள்ல செடி முளைச்சிருச்சு. இது என்ன நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம்னா, ஒரு செடி வளர்வதற்கான சில காரணிகள் நமக்கு தேவை. நமக்கு சூரிய ஒளி வேணும், சில வாயுக்கள் வேண்டும், அப்புறம் நிலம் வேண்டும். சோ அப்படி பார்க்கும்போது முதல் நாள்ல வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே சூரிய கதிர்கள் எல்லாம் பூமி மேல பட்டு விட்டது. சோ 2ஆவது நாள்ல ஏற்பட்ட அந்த சூரிய கதிர்கள் வந்த பிறகு ஏற்பட்ட வேதியியல் மாற்றத்தினால என்ன இருக்குதுன்னா, சில வாயுக்கள் ஃபார்ம் ஆகி அங்க ஒரு ஆகாய விரிவு உண்டாக்கப்பட்டது. அந்த ஆகாய விரிவுல எல்லா விதமான வாயுக்களும் இருக்கு, நிலமும் இருக்குது.
அப்ப இல்லாத ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது தண்ணீர் மட்டும்தான் அங்க இல்ல. சோ அதனாலதான் இது முடிச்சுட்டு இந்த கேப் ஃபில் பண்றதுக்காக நமக்கு அங்க ஆரம்பிக்கும் போதே 2ஆம் அதிகாரம் இந்த பிகினிங் அந்த 5ஆம் வசனத்திலேயே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அங்கெல்லாம் செடி முளைச்சுது, அது எப்படி முளைச்சுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதற்கு பதில் அடுத்த வசனத்திலே எழுதியிருக்கிறாரு. But there went up a mist from the earth and watered the whole face of the ground. So ஒரு மிஸ்ட் ஃபார்மேஷன் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? சோ சூரிய ஒளி ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எல்லாமே ரெடியா இருந்திருக்கு. 3ஆவது நாள்ல ஏற்பட்ட இந்த மிஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கு இல்லைங்களா, இது இட் வாட்டர் த ஹோல் ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட். அதனாலதான் அங்க செடி கொடிகள் எல்லாம் ஏற்கனவே முளைத்தது அப்படின்னு நாம இங்க பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஒரு கேள்வி, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதற்கான பதில். இதுதான் என்னையோட லிட்டில் ஃபேக்ட்.